அழகிய ஒரு குழந்தை அவள ஆளாளுக்கு இப்படி பந்தாடுறீங்க. அவ மனசு எவ்வளவு பாதிக்கப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பீங்களா? அது இல்ல மகா. பேசாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியும். அப்படி இருந்தும் நான் தான் அப்பான்னு அந்த குழந்தை மனசை குழப்பி விட்டுட்டீங்க. ஏய், அது தப்புதான். தப்பா? அது பாவம், மிகப்பெரிய பாவம். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு விஜய் தான் உண்மையான அப்பான்னு அந்த குழந்தை மனசுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். தனக்குள்ள இருந்த ஆசை எல்லாமே நிறைவேறும்னு சந்தோஷத்துல இருந்திருப்பா. அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற மாதிரி அந்த அனாமிகா அழகிய வெளிய அனுப்பணும்னு எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதையெல்லாம் பாக்கும்போது அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க தம்பி விஜய் பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க தாத்தா பாட்டி கவலைப்படுறாங்கன்னு யோசிக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை சுயநலவாதின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? இது எல்லாத்தையும் விட இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்ட உங்க பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அவ மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும், அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு கொஞ்சமாவது நீங்க திங்க் பண்ணீங்களா? எது நடந்தாலும் உங்களுக்கு உங்க வீட்டு ஆளுங்க தான் முக்கியம்னு மறுபடியும் நீங்க காமிச்சிட்டே இருக்கீங்களே. உங்களை சுயநலவாதின்னு சொல்றதுலயோ நான் இறங்கி வரமாட்டேன்னு கோவப்படுறதுலயோ என்ன தப்பு இருக்கு? இப்போ சொல்றேன், இனி நான் எப்பவுமே மாற மாட்டேன் சூர்யா. மகா, மகா நான் சொல்றத. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.